லிட்டர் பாலை ஊற்றி நல்லா அது சைடில் போட்டுட்டேன். நல்லா சுண்டி வரட்டும்னு கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா அது காய்ச்சிட்ருக்கேன். இது வந்து ஜீராவும் காய்ச்சியாச்சு. அதில் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. அதை இறக்கி வச்சுக்க வேண்டியதாங்க. ஆயிடுச்சு. அது நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியாக. அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இந்த பால் காய்ச்சிக்கிறது தான் இப்போ நமக்கு வேலை. இந்த பால் காய்ச்சிட்டு இதில் வந்து குங்குமப்பூ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. ஆனால் வீட்டில் குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் போடலை. ஆக்சுவலாக அதில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த பால் எடுத்து நான் இப்போ அது காஞ்சிட்டே இருந்துச்சு பக்கத்து அடுப்பில். அப்படியே எடுத்து அது பாகும் வச்சாச்சு. இது ஒண்டி தான் நம்ம நல்லா காய்ச்சணும். நல்லா சுண்டி வரணும் இந்த பால். 1/2 லிட்டர் வந்து ஒரு டம்ளராக வந்தால் போதும். 1/2 லிட்டர் வந்து சின்ன டம்ளராக பாருங்கள், பொங்கி பொங்கி அது சிம்மில் வச்சு கூட நீங்கள் கிளறி கிளறி விடுங்க. அந்த ஏடை ஓரத்தில் தங்குச்சுன்னா இன்னும் கூட இன்னும் நல்லா ட்ரெடிஷ்னாக செய்கிறோம்.